மாயாவதி. மாயாவதி அருமையான பேருமா. மாயா உண்மைதாண்டி. கொண்டா சாயா மாயா சாயா மாயாவள்ளி. சரி அம்மா மாயாவள்ளின்னு சொல்லி எப்படி பிறந்தீங்க எப்படி வந்தீங்க யாரு தாய் தங்கி யாரு ஒண்ணு வாப்பா சொல்லு. அது உங்க வீட்டுல கேட்கணும். பண்றியா படுத்துக்கிறியாருமா? சரி அம்மா இந்த மாயாவதி என்ற மாயவள்ளி அம்மா எனது மாதா பிதா அன்னை பிதா தந்தைகள் யாருன்னு தெரியுமா? தெரியலையே. ஐயோ ஐயோ அம்மா இவனு விவரமா கேட்டி அம்மா உனக்கு எந்த இடத்துல தொட்டு காட்டு. அட மான கட்டோன ஈன கட்டுவது சோத்திலே பேசலையா? ஏண்டா ஒரு பொம்பளை பார்த்து தொடங்குற தொட்டு பேசுறியா? உனக்கு அறிவில்ல? என்ன பாசி கவனைகள் கூப்பிட்டு குறைஞ்சது நான் கட்டிட்டு போறோம். ஏன்டா சொல்ற நீ? என்ன இவ்வளவு குறைஞ்சு பாசி சொல்லு. கொஞ்சம் ஒரு குண்டு மணி கொஞ்சம் அது குறையுதா இல்லையோ? ஏன் தொட்டு பேசுறடி? தள்ளிட்டு போறீங்களா? அப்பயா ஏண்டா ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு பேஷண்ட் இருக்குது பார்க்க போகணும், இல்ல ஒரு திருவிழாவுக்கு போறோம், அந்த டைம் போக வேணும்ல, அது கூட வாங்க முடியுமா? எப்படி இருக்குதுமா? நல்லா இருக்குதுடி. ஒரு நாள் ஒரு நாள் 15 நாளில் உனக்கு சரி பண்ணி அப்புறமா டிகிரி வச்சுட்டு அழுத்துக்கலாம். இந்த பாலா போன நோவுக்கு என்ன செய்யறது? சாப்பிட்டு போனாவே தான் குணமாகுது. ஆண்களுக்கெல்லாம் ஏன் இந்த 2 கை பகவான் கொடுத்தாரு? ஏன் தெரியாதா? நல்ல ஒரு படிச்சு ஒரு பட்டதாரி அந்த 10 பேத்து வைத்து சம்பளம் கொடுக்கலாம், இல்ல வேலை வாங்கலாம். ஒன்ன மாதிரி படிக்காத முட்டாளா இருந்தா தந்த மரம் சரி எடுக்கலாம், இல்ல மாமட்டி எடுத்து பாரு போடலாம். தெரியாது. பெண்களுக்கு 100க்கு 100 மார்பு துணவு வரும். ஆமா, அந்த மார்பு துணவு எப்படி நல்லா வருது? இந்த வேலை எல்லாரும் அந்த கையை கொண்டு போய் அது மாதிரி வச்சுக்கலாம். அப்படி கச கசக நோவு கரைஞ்சு போடுறது. என்னது வேலை நியாயமா இருக்குதா? ஆயா ஊரா பரவ ஊஞ்ச கடாது. வாங்க இருமுடி கட்டிக்கிட்டு அது என்ன ஊர்ல மாறுபுத்துருவா நல்லா பண்ற மாறுபுத்துரு ஒரு ஆளுக்கு தான். ஐயா நான் தாயா நீங்களா? நானே வணக்கம் வணக்கம் இருப்பேன். என்ன யார் அடிபட்டுச்சு? என்ன டெம்பாவடியா? இல்ல ஊர்ல என்ன சொன்னாயா? அதாவது எங்க பாட்டிக்கு வந்து மாறுபுத்துருவது அப்புறம் இங்க வந்து பாண்டிச்சேரி கொண்டு போனேன். 25,000 ரூபாய் செலவாச்சு. முடியாது தான் டாக்டர் கொண்டாந்து கொட்டான போட்டுட்டேன். இந்த ஆட்டத்துக்கு வந்துட்டு போய் தூங்கலான்னு படுத்தா அடடே அப்பா அடே ஜாமி தூங்கவே முடியல. என்னது வந்த உன் பேரு கேட்டேன், உன்னை கூட்டி போனா நல்லா பண்ணி விட வந்தேன். அப்புறம் என்ன இருக்கும்? எங்க பாட்டியா கம்மிதான். எவ்வளவு? 127. 127. சரி இங்க வந்து சமாச்சாரம். அதாவது உனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துறேன். எனக்கு? ஆமா. சரி எனக்கு உடனே ஓட்ட போடுறேன். அப்படியே பிடிச்சி கசக்கி நல்லா பண்ணி விடு. அவராசனா இருப்பேன் உங்க கிளவிக்கு. ஐயா ஒரு 5,000 வீட்ல வச்சு ஒரு 5,000 மட்டும் செலவு பண்ணு. சோளம் போடும் பானோடு தேர் கட்டு இது போட்டு கிளவி 117 வயசுக்கு மேல இருந்து என்ன பண்ண போறா? வாங்கி உடனே கட்டு மேல அப்படி போட்டுருவேன். இதுக்குள்ள போய் ஆட்ட கிடக்கும். அப்படி ஒரு சுத்து போட்டு கசக்கணுமா? போகலையா? இந்த மாதிரி மார்புத்திரம் நல்லா பண்ணு சொல்லுவியா? சொல்லுவேன். யாரும் சொல்லக்கூடாது. சொல்லலையா? பண்ண கலைக்கு வந்து நல்லா பண்ணு. எல்லாம் தொழில் விட்டுரு. தொழில விட்டுரு. கலைக்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். என்னை மாதா பிதா என்னை ஈண்டெடுத்த தெய்வம் யாரு தெரியுமா? வந்திருக்கிறதா?
அம்மா வை என் தாயின் தந்தை யாரு? யாரு? பொன்னுலாக அமராவதி, அமராவதி, தெய்வீக சுதர்பலாகம். ஆமா. இந்த 3 லோகத்துக்கு நெல் வைத்தாகிய மன்னன் மேமையாகிய மன்னன் தேவேந்திர மன்னன். இந்திராணி, 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 என் தாயின் தந்தை இந்திர பகவான் இந்திராணி. சரிம்மா. அப்படி இருந்தாலும் தெய்வாத்தி பெண்ணா இருந்தாலும் நான் வார ஒரு முறை பன்னிகிரிகளுக்கு போவோம் நாட்டியல்மா. என்னடி கறி அப்படி பன்னிகிரி எதுக்கு போவோம்? தண்ணி போட்டு ஒவ்வொரு பத பத பதங்க வருது. தங்கல்ல நீங்க பன்னிக்காய் 100 ரூபா போட்டு 120 ரூபா போட்டு எடுப்பீங்க. அம்மா நான் வார ஒரு முறை எங்க போவேன்னா பன்னிகறி எடுக்க போவேன். அடியே தங்கம் மரம் பன்னிகறி எடுக்க போல மூஞ்ச காட்டு என்ன பாரு. சேர மாட்டேன் போங்க. மனுஷனா எப்படி என்ன பண்ணாலும் ஒண்ணுக்கா கண்ணதறி கூட வந்தோம். 70 ரூபா போட்டு பாட்டில் எடுத்தோம். நீ பாதி நான் பாதி எது பண்ணாலும் நீ மட்டும் மொத்தம் வாங்கிட்டு சும்மா மரமேதோட நான் திரும்பிட்டு இருக்கிறேன். நம்ம சொன்னியா எங்க அண்ணனுக்கு கொடுக்க மாதிரி கொடுங்க. அப்படியா? அக்கா என்னப்பா அது யாருங்கிற? யாரு? எங்க அண்ணன். என்ன பேரு? சுப்பிரமணி. உன் பேரு? சின்னமணி. பேர் பொறுத்து அப்படியே பொறுத்து. ஆமா. என்ன வேணும்? எது பண்ணாலும் ஒட்டுக்கா பண்ணுவான். என்ன வேணும்? எனக்கா எங்க அண்ணனுக்கு மொத்தம் கொடுத்தியான். அதனால அது எங்க சின்ன மொத்தமா கொடுத்துட்டியான். அதுக்கு எனக்கு ஒரு பெரிய கிஸ்ட கொடுக்கா. சின்னமணி சின்னமணி இந்த பக்கம் மாரியா இருக்குது. மாரியாயை பார்த்த மாதிரி கண்ணை மூடி வாயை திறந்து நிப்பேன் உனக்கு முத்தம் கொடுப்பா. அப்படியா? என் பொட்டிக்கார நீ என்ன 13 வருஷமா போட்டுட்டு இருக்கிற. கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்ல என் கூட்டுக்கார பேரு கலா ஒரு முத்தம் கூட கேட்டதுதான். எட்டி ஒரே வச்சுட்டு அண்ணன் கொடுத்து ஒரு விட்டு ஓடி போயிட்டேன். இப்ப பாரு வாங்க சின்னமணி கண்ணை மூடி வாயை திறந்துரு. இல்லை எப்படி இப்படியா? சரி பாக்கலாம்.